என் அன்பு குழந்தையே, நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தருவதற்கே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் செல்லமே, உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவினுடைய இல்லத்திற்கு உன் தாயானவள் நான் சென்றிருந்தேன். என் குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சி, அங்கு நான் கேட்ட வார்த்தைகள், இவை எல்லாமே உன்னுடைய தாயானவளின் மனதில் எவ்வளவு மனதளவில் வேதனைப்பட வைத்தது. என் தங்கமே, இப்படியும் கூட இருப்பார்களா? இப்படியும் கூட இவர்களால் பேச முடியுமா? இப்படியும் கூட இருக்கிறோமா என்ற எண்ணம் கூட இல்லாமல், சற்றும் சிந்திக்காமல் இது போன்று எல்லாம் இவர்கள் பேசுகிறார்களே என்று நினைத்து என்னுடைய மனது மிகவும் வேதனைப்பட்டது. என் குழந்தையே, நானும் அங்கு எதற்கு சென்றேன் என்று யோசிக்கிறாய்? என் தங்கமே, நீ உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற உறவல்லவா அது? அது மட்டுமல்லாமல் காரணங்கள் இல்லாமல் இந்த உறவில் ஏற்பட்ட பிரிவு என் குழந்தைக்கு மிகவும் மன வருத்தத்தை கொடுத்திருக்கின்றது. இருவருக்குமே மனதிற்குள் அதிகமான அளவு அன்பு இருக்கின்றது. ஒருவரின் மீது ஒருவருக்கு அன்பு அதிகமாகவே இருக்கின்றது. இந்த வார்த்தையை எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருவருக்குமே இல்லாமல் வாழ்ந்து வந்தீர்கள். என் தங்கமே, இன்று அந்த உறவு பிரிந்து நிற்கிறது என்றால் அதற்கு நீ மட்டும் காரணம் அல்ல என்பதனை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற யாரோ ஒருவர்தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டால்தான் அவர்கள் இல்லத்திற்கு சென்று அங்கு இருக்கின்ற சூழ்நிலைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. உன்னுடைய உறவும் முதலில் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்பதனை நான் கண்டு கொண்டேன். உன்னுடைய உயிரான உறவு யாரிடமும் பேசாமல் தனியாக அமர்ந்து கொண்டு கண்களில் கண்ணீர் ததும்ப நின்று கொண்டிருக்கிறார்கள். யாரிடமும் பேசுவதில்லை, யாரிடமும் பேசவும் விரும்புவதில்லை. யாரேனும் எதுவும் கேள்வி கேட்டால் மட்டும் பதில் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். அவர்களின் மனநிலை இப்போது அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் இதை பற்றி ஒரு சிறு துளி கூட கவலைப்படவில்லை. இவர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது, இவர்களுக்கு என்ன கஷ்டமோ, இவர்கள் வாழ்க்கை இப்படி இருப்பதனால், தனிமையாக வாழ்வதனால் அவர்களுக்கு மன கஷ்டமாக இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு நொடி ஆறுதலை கூட தெரிவிக்க அங்கே யாருமே இல்லை. தன்னுடைய கஷ்டங்களை தன்னுடைய மனதில் புதைத்து கொண்டு தன்னுடைய உயிரான உறவை தேடி வர முடியாமல் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்னதான் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை பார்த்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, இத்தனை சதி வேலைகளுக்கும் காரணம், உன்னுடைய உறவு பிரிந்ததற்கும் காரணம் ஒரு சில பெண்கள்தான். அது மட்டுமல்லாமல் இவர்களோடு ஒரு ஆணும் ஒத்துழைத்து களவாணியாக தேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கக்கூடாது. அதற்கு உன்னோடு சேர்ந்து வாழ்கின்றவர் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர் என்பதால் முதலில் அதை பிரிக்க திட்டம் போட்டார். அவர்கள் நகர்த்திய காரியம் சரியாக உன் வாழ்க்கையில் விளையாடிவிட்டது. காரணமே தெரியாமல், பிரச்சனைகள் ஏதுமே இல்லாமல் உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்ததற்கு இடையில் இவர்கள் ஆடிய நாடகங்கள் எல்லாம் ஏராளம். இவர்கள் ஏகப்பட்ட நாடகங்களை எல்லாம் ஆடி அவர்கள் வாழ்க்கையில் உன்னை பிரித்து வைத்து விட்டார்கள். இப்போது என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் அங்கே என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? சிறு துளி அளவு கூட மனதில் ஈவு இரக்கம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். எப்படி அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்கிறோமோ, அவர்களின் மனநிலை உணராமல் பேசுகிறோமோ, அவர்களுக்கு ஒரு சிறு துளி அளவு கூட ஆறுதல் சொல்லவில்லையே என்ற எண்ணம் துளி அளவு கூட அவர்களுக்கு இல்லை. இன்னமும் இந்த வாழ்க்கையில் எப்படி உங்களை சேரவிடாமல் தடுப்பது என்றுதான் அவர்கள் அங்கே திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், ஒரே ஒரு வார்த்தை அம்மாவின் மனதை நிச்சயமாக வேதனைப்படுத்தியது. அதாவது உன்னுடைய உயிரான உறவும் பேசும்போது அவர்கள் வயிறு அத்தனை எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் மனதிற்கு அத்தனை கோபம் வந்ததா? அதாவது ஒருவர் சிரிக்கிறார் என்றால் அதை பார்த்து நாமும் சந்தோஷப்பட வேண்டும். மாறாக ஒருவரின் சிரிப்பில் இங்கே வயிற்று எரிச்சல் அடைந்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு கெட்ட குணம் கொண்டவர்களாக இருக்க முடியும் என்பதனை நான் புரிந்து கொண்டேன். இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவர்களும் இந்த வராகியானவள் அப்படியானால் முதலில் என்ன தகுதி இருக்கின்றது, இங்கே வராதீர்கள் என்று ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இந்த தாயானவள் நான் நிரூபித்து காட்டிவிடுவேன். என்னை வணங்குவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்று அல்லவா? என் தங்கமே, அந்த தகுதி இவர்களுக்கு ஒரு துளி அளவு கூட இல்லை. அடுத்தவர்களின் சந்தோஷத்தை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். யாரும் வாழ்க்கையில் முன்னேறிவிடக்கூடாது, யார் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற இவர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளையாக ஒரு நாளும் இருக்க முடியாது. அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது இவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது என்று எப்போதோ தெரிந்து கொண்டார்கள் அல்லவா? இவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த துணையோடு உன்னை சேர்த்து வைக்க விரும்பவில்லை. இதற்கு என்னதான் அம்மா தீர்வு என்று நீ என்னை கேட்கின்றாய் அல்லவா? ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கின்றது. உன்னுடைய உயிரான உறவு இவர்களிடமிருந்து வெளியே வர வேண்டும். இது முதலாவதாக தீர்வு. இரண்டாவதான தீர்வு, இவர்களை எதிர்த்து இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதற்கான துணிச்சல் அவர்களுக்கு வர வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று அவர்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இவர்களை விட்டு விலகி நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்த்துவிடக் கூடாது என்று அதற்காகவே கங்கணம் கட்டி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற மனிதர்களை எல்லாம் நம்மால் திருத்த முடியாது. அதைவிட அவர்களை விட்டு விலகி செல்வதுதான் மிகவும் நல்லது. நீ உன்னுடைய உயிரான உறவு அங்கே இருக்கின்ற தைரியத்தில்தான் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் உன்னோடு வந்து பேசாவிட்டால் அவர்களுக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் தட்டி போய்விடுமோ என்று, அவர்களுக்கு கிடைக்கின்ற லாபங்கள் எல்லாம் உனக்கு வந்துவிடுமோ என்று பயந்துதான் இது போன்ற செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் வாயாலேயே ஒப்புக்கொண்டார்கள். அதனால் என்னுடைய பிள்ளையே, இவர் உனக்கு மிகவும் நல்லது. அதிகமான கெட்ட எண்ணங்கள் பாம்பின் வாயிலிருந்து வருகின்ற விஷயத்தை விட கொடுமையானது. பேசுகின்ற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் சந்தித்து விட்டாய். எல்லா விதமான மனிதர்களையும் பார்த்து விட்டாய். அதில் இவர்களும் ஒரு ரகம் என்பதை புரிந்து கொள். பேசுகின்ற வார்த்தைகள் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் என்னதான் சொன்னாலும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே அவர்கள் மூக்கின் மேல் கை வைத்து பார்க்கக்கூடிய அளவில்தான் இருக்க போகின்றது. அதனால் என்னுடைய குழந்தை, இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் கவலைப்படாமல், இது போன்ற மனிதர்கள் அங்கே இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை நாம் என்ன செய்தாலும் திருத்த முடியாது. ஆனால் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். இவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனையை நிச்சயமாக பெறுவார்கள். ஆனால் இன்னமும் ஒன்று சொல்கிறேன், எத்தனை பெரிய தண்டனைகள் கிடைத்தாலும் அவர்கள் தவறினை அவர்கள் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. அத்தனை கேடு கெட்ட மனிதர்களாக இவர்கள் இருக்கும்போது இவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றாலுமே இவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அங்கேயேதான் நின்று கொண்டிருக்கும். அந்த அளவிற்கு மோசமான செயல்களை செய்து வாழ்க்கையில் கெட்ட பெயர்
பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். என் குழந்தையே, அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் பேரை வைத்து ஒரு நாளும் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வர முடியாது. அந்த அளவிற்கு சோதனைகளையும் வேதனைகளையும் அவர் அனுபவிக்கப் போகின்றார்கள். என் குழந்தையே, நீ இதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டு உண்மையான அன்பு இருவருக்கும் இருக்கும் பட்சத்தில் இடையில் என்ன நடக்கும், என்ன நடந்தாலும் சரி, உண்மையான அன்பு சேர்ந்துவிடும். அந்த அன்பு ஒரு நாளும் பிரிந்து விடாதே என் தங்கமே. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதிற்குள் அன்பை நாடி நிச்சயமாக உன்னை உண்மையான உறவு தேடி வந்துவிடும். என் குழந்தையே, இந்த தாயானவளின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக நினைக்கும். நீ அதனால் எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே. எந்த சூழ்நிலையிலும் நீ மனதார என் நாமத்தை மட்டும் ஒரு முறை உச்சரி. உன் சங்கடங்களை தீர்ப்பதற்காக இந்த தாயானவள் உடனே என் இரு கரங்களை உனக்காக நீட்டி உனக்கு நிழலாக உன்னை பின்தொடர நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.